நாங்க வீக்கெண்ட் வந்து ஷாப்பிங் பண்றதுக்காக அவுட்லெட் மால் தாங்க போயிருந்தோம். அவுட்லெட் மால்ல ஷூஸ் வாங்கலான்னு தான் மெயினா போயிருந்தோம். நாங்க ரெகுலராவே ஷூஸ், ஹேண்ட் பேக்ஸ், ஜாக்கெட்ஸ் எல்லாம் வாங்கணும்னா அவுட்லெட் மாலுக்கு வந்துருவோம். அவுட்லெட் மால்ல பார்த்தீங்கன்னா, எல்லாம் பிராண்டட் ஷாப்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். எப்பவுமே டீல் ஓடிட்டுருக்கும். அதனால நம்ம ரெகுலர் மால்ல வாங்குறத விட, இங்க வந்து கொஞ்சம் பெட்டர் ப்ரைஸ்லயே திங்ஸ் எல்லாம் வாங்கலாம். நாங்க நைக்கி ஸ்டோர் போனப்போ, ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து 3 ஃபார் 25 டீல்லலாம் ஓடிட்டு இருந்தது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த ஷூஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இருந்தது. ப்ளஸ் ஸ்டோர் வைடு 30% ஒரு 40% ஆஃப் வேறு போயிட்டு இருந்தது. அதனால எங்களுக்கு பெட்டர் டீல்லையே ஷூஸ் எல்லாம் கிடச்சிது. இப்போ ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிட்டனால வின்டர் க்ளோத்ஸ் எல்லாம் வந்து நல்ல டீலில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் எல்லாம் இதெல்லாம் நம்ம ஃபால்லையே இன்னும் ஒரு 4-5 மந்த்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம் வாங்குறதுக்காக. நிறைய ஸ்டோர்ல வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நாட்டிகாலலாம் வந்து 80% போட்டிருந்தாங்க. அதில் வந்து யூஸ்வலாக நாட்டிகால இவ்வளோ கம்மியாக நான் பார்த்ததில்ல ப்ரைஸஸை. இப்போ 80%ங்கிறனால ரொம்ப நல்ல டீலே கிடச்சிது. ஈவன் சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் க்ளோத்ஸ் எல்லாம் கூட 80% ஆஃபில் ஓடிட்டு இருந்தது. லாஃப்டில் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் டூ ஃப்ரீ ஓடிட்டு இருந்தது. லாஃப்டில் பொதுவாக இந்த லேடிஸ் டாப்ஸ் எல்லாம் நல்லா யூனிக்காகவே போட்டிருப்பாங்க. நல்லா இருக்கும். கிளாத்தும் அவ்வளோ நல்லா இருக்கும் சாஃப்டாக. ஸோ அதுலேயும் நல்லா டீல் ஓடிட்டு இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா, இந்த வெரா பிராட்லில வந்து இந்த பிளாங்கெட் வாங்கினேன். $20க்கே இருந்தது சாஃப்ட் பிளாங்கெட்டு. அப்புறம் ரெபாக்ல வந்து ஜாக்கெட் வாங்கினேன். $10 தான் கிட்ஸ் ஜாக்கெட்டு. ஐ மீன் புல்லோவர் மாதிரி. அடுத்தது இந்த நாட்டிகால வந்து $5 அண்ட் $15க்கே இந்த ஸ்வெட்டர், ரெகுலர் ஷர்ட்ஸ் எல்லாமே கிடச்சிது. அதுவே வாங்கினோம்.